ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம கற்பூரவள்ளியை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்க, கற்பூரவள்ளியை நம்ம சுரபி நர்சரியில் போய் ஒரு வண்டி மணல் செம்மண்ணை வாங்கிட்டு வந்து க்ரோ பேக்கு, வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் பெயிண்ட் அடித்து தூக்கி போட்ட டப்பா, இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இதில் கற்பூரவள்ளியை ஒரு சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேங்க. இதை வந்து அப்படியே ஒடிச்சு மறுபடியும் அந்த குரோ பேக்கு, அந்த வேண்டாத டப்பாவில் எல்லாம் மண் போட்டு அந்த மண்ணெல்லாம் ஒடிச்சு வச்சா இப்போ லைனாக வருது பாருங்க. இதை லைனாக வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன், டெய்லி காலையில் தண்ணி ஊற்றுவேன். தண்ணியும் ஊற்றிட்டு இந்த சொட்டு நீர் பாசனம் இருக்குது பாருங்கள், இந்த சொட்டு நீர் பாசனத்தை இந்த ஆட்டோமேட்டிக்கு அதான் அந்த பைப்பில் வந்து ஃபிட் பண்ணி விட்டுருக்குறோம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம கடைகளில் கேட்டாலும் நம்மளுக்கு இது வந்து கிடைக்கும். இந்த கற்பூரவள்ளியை டெய்லி நான் வந்து தண்ணி ஊற்றும் போதெல்லாம் இப்படி ரெண்டு இலைய பறித்து அப்படியே நான் காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல சாப்பிடுவேன். பிறகு எங்கள் பேரனுக்கு இந்த கற்பூரவள்ளியை வந்து ரெண்டு இலை இல்லைன்னா ஒரு 4-5 இலையை பறித்து இதில் 4-5 இலையை பறித்து நாங்கள் கொஞ்சம் காய்ச்சி இதுவும் வாங்க நாங்கள் அங்கே வெத்தலை தொட்டு இந்த வெத்தலையை பறித்து கற்பூரவள்ளி தலையும் இந்த வெத்தலையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தம்பிக்கு நாங்கள் கொடுப்போம். எங்கள் பேரன்னு நல்லா அதை குடித்த உடனேயே இந்த நெஞ்சு சளி, மூக்கடைப்பிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட், நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு சளியும் பிடிக்காது. இந்த எங்கள் மருமக இருக்குது, தம்பியோட அம்மா, இவங்களும் வெறும் அந்த கற்பூரவள்ளியை முன்னாடிங்க, அதாவது 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரையிலும் எங்கள் மருமக சாப்பிடுங்க. அதுக்கும் பிற்பாடு தான் 7 மாதத்துலேருந்து அதுக்கு மேலே இந்த வெத்தலை, இந்த கற்பூரவள்ளியை நல்லா காய்ச்சி வடிகட்டி ஆறுன பிற்பாடு குழந்தைக்கு